சோர்வாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப அனிமிக்காக இருக்குது, அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வருதுன்னா நீங்கள் இந்த ஜூஸு ட்ரை பண்ணுங்கள். இது ரியலி நான் ஃபீல் பண்ணுது. நமக்கு வந்து மாதுளம்பழம் அப்படிங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ் இது சார்ட் அவுட் பண்ணுது. மாதுளம் பழத்தை நீங்கள் மாதுளம் பழமாக சாப்பிட்றது நல்லது தான். பட் எனக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, மாதுளம் பழத்தை 2ஆக கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி நல்லா அதில் பிழிஞ்சேன்னா அதில் இருக்கிற முத்துக்கள் எல்லாமே கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் 2 நல்ல ஒரு வெயிட்டாக ஒன்று வச்சு அதை வந்து நல்ல ஒரு கரண்டியோ இல்லை அதுக்கான ஸ்ட்ரைனரோ வச்சு நல்லா 2 தட்டு தட்டினேன்னா அதில் இருக்கிற எல்லா பழமும் வந்துடும். அதை வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு வித்தவுட் எனி மிக்சர் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட திக்கு பால், சுகரு, நாட்டு சக்கரை, ஹனி எதுவும் இல்லை, திக்கு பால் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி எதுவுமே இல்லாமல் வடிகட்டாமல் அப்படியே நான் வந்து குடிச்சிடுவேன். எனக்கு வந்து இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். டெய்லி குடிக்க மாட்டேன். டெய்லி மாதுளம் பழம் எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன், இல்லை வீக்லி 3 days ட்ரை பண்ணுவேன். சோர்வாக இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன்.